தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். டெல்லியில் நேற்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எப்ஸ்டின் ஃபைலு, அமெரிக்காவினுடைய பொருளாதார அந்த வர்த்தக ஒப்பந்தம், அதுபோல் அனில் அம்பானி, அதானி குறித்தெல்லாம் காரசாரமாக பேசினார். நாடாளுமன்றமே பற்றி எரிந்தது மாதிரியான ஒரு உரையாக அவருடைய உரை இருந்தது. இன்றைக்கு அதற்கு எதிர்வினையாக நாங்கள் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்க போகிறோம், அவருடைய இந்த பதவியை பறிக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கிற மாதிரி அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? என்ன உணர்த்துகிறது? நேற்று ராகுல் காந்தி வச்சு செஞ்சிட்டாருன்னு அப்படி சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவை பாரத மாதாவை அமெரிக்காவுக்கு விட்டுவிட்டீர்கள் அப்படின்னு டைரெக்டாக நேரடியாகவே குற்றம் சாட்டுறாரு. இது பட்ஜெட் மீதான விவாதம் தான் நேற்று நடந்தது. அந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் தான் ராகுல் காந்தி இதை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ அமெரிக்காட்ட நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறது அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் உள்ள விஷயங்கள், அதில் வெளிவந்த விவரங்களை வச்சு தான் சொல்கிறாரு. என்னென்ன, ஏதாவது இந்திய விவசாய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விட்டுருக்கிறது, அப்புறம் 0% டேக்ஸ் இருந்தது, இப்போ 3% டேக்ஸ் இருந்தது, 18% உயர்ந்திருக்கிறது. எப்படி இவங்க அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவினுடைய நலனுக்கு எதிராக அவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்தது எரிபொருள் பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டினுடைய உரிமை, அதை எப்படி விட்டு கொடுத்துருக்காங்க. எரிபொருள் பாதுகாப்புன்றது எந்த நாட்டில் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறது சம்மந்தப்பட்ட நாடு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை எப்படி அமெரிக்கா முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சொல்லி தான் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. கூடுதலாக எப்ஸ்டின் ஃபைல்ஸில் மோடி பேர் இருக்குது, அனில் அம்பானி பேர் இருக்குது, அப்புறம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவருடைய பேர் இருக்குது. இன்னும் வெளிவராத ஆவணங்கள்லாம் அதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் சேர்த்து வைத்து அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். இந்த கடந்த ஒரு மாதமாகவே பிஜேபி பாராளுமன்றத்தில் அம்பலப்பட்டு போய் நிற்கிதுன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் விவாதம் நடந்ததாக இருக்கட்டும், நன்றி தெரிவிக்கும் அந்த விவாதத்துக்கு மோடி வரவே இல்லை. அப்போ அவர் முதல்ல அந்த நரவணைய புத்தகத்தில் என்ன எழுதுகிறான்றதை சொல்கிறாரு. எப்படி அவர் முக்கியமான கட்டத்தில் முடிவு எடுக்கும்போது, அரசியல் அமைப்பால் தான் கைவிடப்பட்டு விட்டேன், தனிமையில் இருப்பது போல் உணர்ந்தேன். ஏன்னா சீனா படையெடுத்து வருகிறது, படைகளை இந்திய பகுதிகளை கொண்டு வந்துருச்சு, என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒவ்வொருத்தட்டையும் கேட்கும்போது தள்ளி விடுறாங்க. அஜித் தோவல்கிட்ட கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கன்றார், ஜெய்சங்கர்கிட்ட கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கன்றார், ராஜ்நாத் சிங்கிட்ட கேட்டால் நாங்கள் பிரதமர்கிட்ட உயர்மட்ட குழுக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மோடி என்ன தெரிவித்தாருன்னா, உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிறதா, இல்லைன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு ஆமாம் தள்ளி விடுறது. அந்த பொறுப்பையோ அந்த கடமையோ அதனால் வரக்கூடிய விளைவுகளையோ பொறுப்பேற்பதற்கு அஞ்சி எந்த ஒரு தலைவரும் அப்படி பொறுப்பேற்புகிறது அஞ்சி தள்ளிவிட மாட்டாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முடிவெடுக்கிறவர் தான் தலைவர் அப்படின்ற தகுதிக்கு வருவாங்க. அப்படி அதில் அம்பலப்பட்டு போனார். அவர் பாராளுமன்றத்துக்கு ஏன் வரலை அப்படின்னு சொன்னால், சில எம்பிக்கள் தாக்குதல் நடத்துகிறதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு இவர் பிர்லா சொன்னாராம், சபாநாயகர். அவர் என்ன உளவுத்துறை தலைவராக, அவருக்கு எப்படி தெரியும்? இல்லை, இதில் கூடுதலாக கடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பெண் நம்பிக்கை, ஆயுதங்கள் இல்லை கையில், ஆனாலும் பல்லருக்கு கடிச்சு வச்சுருவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இவ்வளவு சீப்பாக நினச்சிருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றத அதில் புரிஞ்சுக்கலாம். இப்போ கடைசியாக பட்ஜெட் உரை. இந்த பட்ஜெட் உரையில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம் ட்ரம்ப்கிட்ட, நீங்கள் உங்கள் விவசாயிகளை பாதுகாக்கிறது உங்கள் உரிமை மாதிரி எங்கள் விவசாயிகளை பாதுகாக்கிறது எங்கள் உரிமை, எங்களுடைய எரிசக்தி பாதுகாப்பை நாங்கள் தான் நிறைவேற்றுவோம், அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உரிமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்லுவோமே தவிர இப்படி திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பாரத மாதாவை விட்டு விட்டீர்கள் அப்படின்றது முன்னாடி யார் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் புரட்சியாளர்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி அதை பேசுகிறாரு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டு பலர் பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தான் நாட்டை விட்டுறது அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அவங்க நேரு காலத்துக்கு போயிடுவாங்களே அப்படி சொல்லியிருக்காங்க.
அதே போல் வந்து கிரண் ரிஜிஜு வந்து ராகுல் காந்தி மேலே ஒரு உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கொண்டு வர போகிறோன்னு தான் சொல்லியிருக்காரு. என்ன தீர்மானம் எதுன்னு வந்து சொல்லலை. இப்போ இந்த ஒரு மாதம் அமலப்பட்டு போய் நிற்கிற பாரதிய ஜனதா எப்படி வந்து தனது பேரை காப்பாற்றி கொள்வது அப்படின்றது அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி குண்டு மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற செய்தி என்னென்னா, பங்களாதேஷும் இருக்கு இல்லையா, பங்களாதேஷோட கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அமெரிக்கா வந்து நம்ம நாடு மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணியிருக்குது. அந்த பேச்சுவார்த்தை எட்டப்பட்டு இப்போ 19% டேக்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க பங்களாதேஷுக்கு. ஆனால் பங்களாதேஷிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஜவுளி ஆயத்த ஆடைகளுக்கு 0% டேக்ஸ், நமக்கு 18% டேக்ஸ், பங்களாதேஷுக்கு வந்து 0% டேக்ஸ். ஆனால் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதாக சொல்கிறாங்களே. என்ன கட்டுப்பாடு? அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அதான் சொல்ல வரேன். இது முதல்ல வந்து இது நேரடியாக வந்து நம்ம திருப்பூர் போன்ற ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய அடி. நீங்கள் 18% டேக்ஸ் கட்டிட்டு 0% டேக்ஸோட போட்டி போட முடியாது. அதற்கு அடுத்தபடியாக வங்கதேசம் இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து தான் நூல்களையும் காட்டனையும் வாங்கிக்கிட்டு இருந்தது, பருத்தியையும் வாங்கிட்டு இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தது. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அமெரிக்கா எடுத்து வாங்க போகுது. அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, எங்கள் நாட்டில் விளையக்கூடிய பருத்தியையும் எங்களுடைய நூல்களையும் நீங்கள் வந்து வாங்க வேண்டும், பதிலுக்கு உங்கள் ஆயத்த ஆடைகளுக்கு பின்னல ஆடைகளுக்கு நாங்கள் வந்து 0% டேக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு 2 விதத்தில் வந்து இதனால் நட்டம். ஒன்று, நம்ம பருத்தியும் நூலையும் ஏற்றுமதி செய்கிறது கிடையாது, அது விவசாயிகளுக்கும் சரி ஜவுளித்துறைக்கும் பெரிய நஷ்டமாகும். அதே போல் வந்து பின்னலாடை ஆடைகளையும் தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்பது வங்கதேசத்தோடு போட்டி போட முடியாது. ஏற்கனவே வங்கதேசத்தோடு தான் போட்டி. ஆனால் நீங்கள் 18% டேக்ஸ் கட்டுறீங்க, அவங்க வந்து 0% டேக்ஸுங்கும் போது அது நமக்கு வந்து பெருத்த நட்டமாகும். இப்படி இப்போ வேளாண்மையில் வந்து என்னென்ன பொருள்கள் திறந்து வச்சுருக்காங்க, என்னென்ன பருப்பு வகைகளை திறந்து விட்டுருக்காங்க, இந்த செய்திகள்லாம் வருது. கூடவே வந்து பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் என்ன செய்திகளை வெளியிடுறாங்கன்னா, அந்த அறிக்கையில் சில வார்த்தைகளை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது $500 பில்லியன் அமெரிக்க பொருட்கள் ஏற்றுமதி என்பதை வந்து இந்திய அரசு உத்தேசித்திருக்கிறது. முதல்ல வந்து உறுதியளித்திருக்கிறதுன்னு சொல்லிச்சான், இப்போ உத்தேசித்திருக்கிறது அப்படின்னு மாற்றிருக்காங்களாம் வார்த்தையை. அது மாதிரி பருப்பு வகைகளில் இருந்து சில இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க, அதை வந்து நீக்கிட்டாங்க, இப்படி மன்ற செய்திகள் ஒரு கிசுகிசு போல தான் வருகிறதை தவிர, இது தாண்டா ஒப்பந்தம், அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன ஷரத்துகள் இருக்குது அப்படின்றத சொல்ல மாட்டேன்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க இந்தியாவை உண்மையிலேயே அடகு வைத்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள் என்பது வந்து தெரிகிறது அப்படின்றதான் வந்து பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் போட்டு உடைக்கிறாரு. உடைத்த பிறகு இவங்களால் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியலைன்றதுனால தான் அவருடைய உரை என்பது நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். அதே போல் வந்து அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கடந்த ஒரு மாதமாகவே எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், ராகுல் காந்தி, திமுக, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, இவர்கள் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் மோடி அரசு, என்டிஏ அரசு வந்து பதிலளிக்காமல் ஓடுகிறது அப்படின்னு தான் தெரிய வருது. அதனுடைய முத்தாய்ப்பு தான் நேற்று ராகுல் காந்தி பேசினது. தொடர் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நமக்கான இந்த ஜவுளி ஏற்றுமதி, இங்கே இருந்த பொருட்கள் ஏற்றுமதியை 18%, பங்களாதேஷ்லேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியதுக்கு 0%. ஒரு நம்மகிட்டேருந்து ஒரு 18%க்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அமெரிக்காவில். ஆனால் அமெரிக்க பொருட்களை 0% இதுக்கு வந்து இறக்குமதி பண்ணுறோம் இந்தியாவில். இது முற்றிலும் நியாயமே இல்லாதது. இது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு எப்படி அடிபணிந்தது? மோடி வந்து எதனால் அடிபணிந்தார்? ஒரு நியாயமான ஒரு இது இருக்கணும், முன்ன பின்ன சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த பொருட்கள் வாரதுனால இந்தியாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருவாயை வச்சு வேறு ஏதாவது இங்கே பண்ண முடியும்னா அது பண்ண முடியல. அப்போது சும்மா ஒரு குப்பையை கொண்டு தட்டுற மாதிரி எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு தட்டுறதுக்கான ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது. என்ன நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் இது நடந்தது? என்ன நிர்பந்தம்னா அதே ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, அதானி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இதுதான் நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயங்கள். அதானியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து லஞ்சம் கொடுக்குறாரு. அப்போ இந்தியாவில் வந்து லஞ்சம் கொடுத்துக்கிட்டு அமெரிக்க முதலீட்டாளர்கிட்ட நீங்கள் பணம் வந்து வாங்க முடியாது அப்படின்றதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு.
இப்போ அவருக்கு வந்து சம்மன் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த சம்மன் கொடுத்து அவரை விசாரித்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கணுன்ற ப்ராசஸ் வந்து அங்கே நடக்குது. இந்த பிடி வந்து இருக இருக தள்ளி போட வந்து மோடி வந்து விரும்புகிறார். அதானி வந்து மோடியோட ஃப்ரெண்டு. அவர் 2014 வந்து கிட்டத்தட்ட 500 வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருந்தவர் மோடி வந்த பிறகு 3வது பணக்காரராக வந்துட்டார். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த பிறகு அவருடைய பங்குச்சந்தையில் அவருடைய மதிப்பு இறங்கினாலும், கணிசமாக இறங்கினாலும், திரும்ப வந்து அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றமோ செபியோ அதை விசாரிக்கலை அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபேவராக இருந்ததுனால அதிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. மீண்டு வந்து திரும்பவும் அவர்கள் வந்து அதானிக்காக நாடு வந்து என்னெல்லாம் வைக்க முடியும், இப்போ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நிக்கோபார் தீவில் வந்து ஒரு பெரிய துறைமுகம், விமான நிலையம் இதெல்லாம் வந்து கட்ட போகிறாங்க, அணைகள் கட்டுறாங்க. அப்போ இந்த போர்ட்டு விமான நிலையம் யார்கிட்ட போகும்? அதானிகிட்ட தான் வந்து போகும். அப்போ ஒரு நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் தீவுகளே விட்டு வைக்காதவர்கள் இந்தியாவை வந்து விட்டு வச்சுருவாங்களா? அதற்கான வேலைகளை வந்து செஞ்சிகிட்ருக்குறாங்க. அப்போ அதானியினுடைய பிடி வந்து அங்கே யூஎஸில் வந்து பிடி, அமெரிக்காவினுடைய நீதித்துறை பிடி இருக்கும்போது அதுலேருந்து எப்படியா சமாளிக்கிறதுக்கு இதை வந்து செஞ்சுருக்கலாம். ஒன்று, நீங்கள் அந்த கேஸை மட்டும் கொஞ்சம் வந்து தளர்வாக நடத்துங்க, நாங்கள் இங்கே உங்களை கவனிச்சுக்கிறோம். ஒரு தனி நபருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நலன்களையே தனிநபர் இல்லையே, அவர் வந்து நீங்கள் இந்தியாவில் கணிசமான சொத்துக்களை எல்லாம் வந்து பல கோடி மக்கள் வைத்திருக்கின்ற சொத்துக்களை விட அதிகமாக சொத்து வைத்திருக்கின்ற ஒரு பெரிய முதலாளி. 2014 தேர்தலில் அவர் தான் பிஜேபிக்கு ஃபண்ட் ரைசரே அவர் தான். அவருடைய ஃப்ளைட்டில் தான் பிரச்சாரமே பண்ணார் மோடி. அப்படி இருக்கும்போது அதானி மட்டுமல்ல, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியா முதலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்றைக்கி முழு இந்தியாவுமே முதலாளிகளையுமே கட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அவர்கள் நலனுக்கு ஆதரவாகத்தான் என்டிஏ மோடி அரசு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு குறியீட்டு பெயர் தான் அதானி. இது ஒன்று, தனி நபர் அல்ல. ஆமாம். அடுத்தது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து வெளிவந்திருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து அனில் அம்பானி நேரடியாக அவருடைய தனி தீவிலே போய் தங்கியிருக்காரு. எப்ஸ்டீனுடைய அந்த தனி தீவில் போய் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டில் தனியாக தங்கியிருக்கிறாரு. இந்த பூரி இருக்கார விவசாய பெட்ரோலியத்துறை அமைச்சர் பூரி, அவர் நேரடியாக எப்ஸ்டீனை 4-5 முறை சந்தித்து இருக்கிறார். அதானி கேட்கும்போது மோடி வந்து உங்கள் ட்ரம்பை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு மெயிலில் வந்து இந்தியாவுக்கு மோடியினுடைய தூதர் உங்களை சந்தித்தாரா அப்படின்னு மெயில் இருக்குது. யார் அந்த தூதர்? அனில் அம்பானியா, வேற ஒரு ஆளா? அடுத்தது வந்து ட்ரம்பினுடைய நலனுக்காக தான் இஸ்ரேலுக்கு மோடி போய் அங்கே வந்து பாடினார், ஆடினார் அப்படின்னு ஒரு சங்கீத வார்த்தைகள் வருது. அப்போ ட்ரம்புக்கு ஃபேவராக எதுக்கு இவர் இஸ்ரேலில் போய் என்ன செஞ்சார்? அப்போ நமக்கு தெரிய வர்றது இஸ்ரேல்லேருந்து நிறைய இராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணுறாங்க, அதுக்காக தான் மோடி அங்கே வந்து போகிறாரு. ரெண்டாவது, காங்கிரஸ் பீரியட்லாம் வந்து இஸ்ரேல் வந்து இவ்வளோ நெருக்கமாக இல்லை. நீங்கள் பாலஸ்தீனுடைய ஒரு சப்போர்ட்டராக தான் இந்தியா வந்து இருக்குது. இந்திரா காந்தி காலத்துலலாம் வந்து யாசர் அராஃபத்து, இந்திரா காந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் நிறைய பார்க்க முடியும். அது பிறகு அப்படியே வெளியுறவு கொள்கை வந்து ஷிஃப்ட் ஆகி இவங்க இஸ்ரேல் பக்கம் வந்து போகிறாங்க. போய் நம்ம பெகாசஸ் ஊழல்லாம் வந்துச்சே, பெகாசஸ்லேருந்து பல இராணுவ தளவாடங்கள் இருந்து பல பொருட்களை வந்து அங்கே இறக்குமதி பண்ணுறாங்க. இதுக்கு தான் வந்து போயிருக்கிறாரு. அப்போ ட்ரம்பினுடைய நலனுக்காக அவர் என்ன டான்ஸ் ஆடினார், பாட்டு பண்ணார், அப்போ இதெல்லாம் நீ விளக்கம் சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. அப்போ ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? அந்த மெயிலில் வந்து மோடி இஸ்ரேலுக்கு போனார் என்பது தான் உண்மை, மற்றதெல்லாம் வந்து ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய உளறல்கள், அபத்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதில் என்னன்றதுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலை, ஒரேடியாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அனில் அம்பானியும் இப்போ அமைச்சர் பூரியும் வந்து சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். பூரி என்ன சொல்கிறாரு? நான் ஒரு என்ஜிஓவில் இருந்தேன், என்ஜிஓ அமைப்புக்காக சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சந்திக்கும் போது எப்ஸ்டீன் வந்து 2008 ஒரு 13 வருஷம் சிறை தண்டனை பெற்று வந்துட்டார். அனில் அம்பானியும் இவரை சந்திக்கும் போது இவர் பாலியல் குற்றவாளின்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி தெரிந்த பிறகும் நீங்கள் அவரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க, மோடிக்காக நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவர்களிடையே என்ன உறவு? இது வந்து ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.